வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். 14ஆம் வசனத்திலே நம்மை இரட்சிக்கிறவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறவரா இருக்கிறார். இங்க இருக்கிற ஒரு சூழ்நிலையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 16ஆம் வசனத்திலே ஒரு கூட்டம், அது என்னன்னா ஜெபிக்கிற ஜனம் என்கிற ஒரு கூட்டம். இந்த கூட்டம் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது என்றால், நாங்கள் ஒரு பூச்சி, நாங்கள் ஒரு புழு, நாங்கள் ஒரு சிறு கூட்டம், நாங்கள் ஆண்டவருக்கு எந்த விதத்துல பயனுள்ளவர்களா இருக்கிறோம் என்று தெரியவில்லை என்று ஒரு ஜெபிக்கிற கூட்டம் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் அவர்கள் வார்த்தையை வைத்தே அவர்களை பார்த்து சொல்லுகிறார். 14ஆம் வசனத்திலே, பூச்சியே, சிறு கூட்டமே என்று கூப்பிட்டு சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று சொல்கிறது. இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வாக்குத்தத்தம். என் அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை ஒரு பூச்சியாக, ஒரு புழுவாக, ஒரு சிறு கூட்டமாக நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் வாக்குத்தத்தத்தை கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அதே ஏசாயா 41ஆம் அதிகாரம்